இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாலிட்டி சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே, கொஸ்டின் உள்ள போயிடுவோம். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ரிலேட்டடான கமிட்டிகள் உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஒரு சில தலைவர்களை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. நடைமுறைகள் விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத் வருவாரான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட், வருவார். அடுத்து ஒன்றிய அரசியலமைப்பு குழு ஜே.பி. கிருபாலினி வருவாங்களான்னு கேட்டா வரமாட்டாங்க. நமக்கு ஜே நேரு தான் வருவார். ஓகேங்களா? அடுத்து அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளுடைய ஆலோசனை குழுக்கு நமக்கு வல்லபாய் பட்டேல் வருவாரான்னு கேட்டா ஆமாங்க, வருவாரு. அடுத்து மாநிலங்களுக்கான குழு HC முகர்ஜி வருவாரான்னு பார்த்தா வரமாட்டாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மாநில அரசியலமைப்பு குழுக்கு வருவார். ஓகேங்களா? அப்ப 1 மற்றும் 3 சரி. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநில அவையின் சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது? ஓகேங்களா? அப்ப குடியரசுத் தலைவருடைய தகுதியை தான் கேட்கறாங்கன்றது நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப குடியரசுத் தலைவரோட தகுதியை பத்தி சொல்றது ஆர்டிகல் நம்பர் 58. ஓகேங்களா? அப்ப 56 என்ன சார் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பதவி காலம். 57வது நம்பர் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மறு தேர்தலுக்கு தகுதி உடையவரா அப்படின்றத பத்தி சொல்லும். 58 அவருடைய தகுதி. 59 வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான நிபந்தனைகளை பத்தி சொல்றதுதான் அது. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் 4வது நிதிக்குழு தலைவர். ஓகேங்களா? இந்தியாவுடைய 4வது நிதிக்குழு தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. நமக்கு ராஜா மன்னார் ஒருவர். ஓகேங்களா? அப்போ 1க்கு 3 தெரிஞ்சா ஒரே ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இருந்தாலும் அடுத்து பார்ப்போம். இந்தியாவின் 6வது நிதிக்குழு தலைவர்னா நமக்கு பிரம்மானந்தா. 3, 4 கரெக்ட் தான். அடுத்து இந்தியாவின் 9வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா 9வதுனா நீங்க நயன்தாரான்னு வச்சுங்கப்பா. நயன்தாராவுக்கு சால்வா பொறுத்துரும். அப்போ 9ன்னு வந்தா நயன்தாரா, அதாவது சால்வன்னு கொடுத்துருப்பாங்க. நான் சால்வைன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் 12வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரங்கராஜன். ஓகேங்களா? இது எப்படி சார் நான் வச்சுக்கலாம்? ராஜன் இருக்கா, அந்த இடத்துல நீங்க ராஜான்னு நான் வச்சுங்க. ஏன்னா 2 எழுத்து வருதா, அப்போ 12 நாளும் 2, ராஜானாலும் 2. அப்போ 12வதுக்கு இதுதான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.